வணக்கம். வெல்கம் டு தமிழ் டிஜிட்டல் டிப்ளமா இன் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி. இந்த கோர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா, ஒரு யூடியூபர், ஒரு டிக்டாக்கர், இல்லாட்டி ஒரு இன்ஸ்டாகிராமர், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர், ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோஸ் எடுக்கிறவராக இருந்தால் இந்த கோர்ஸ் உங்கள் ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு பெரிய ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கும். அது ஏன் இந்த கோர்ஸை வேல்யூ அடிஷனாக இருக்கும் நம்ம பார்ப்போம். இந்த கோர்ஸை நீங்கள் வந்து டிரெக்டாக வந்து என்ரோல் பண்ணி செய்யணுன்னா லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணி எலிசன் அக்கௌண்ட்டை உங்களுக்கு நான் சைன் அப் பண்ணி நீங்கள் வந்து இந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீ செய்கிறதுக்கு ஃபுல்லாக இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீ. ஆனால் நீங்கள் சர்டிஃபிகேட் எடுக்கணும்னா நீங்கள் காசு கட்டத்தான் வரும். ஒரு ஆனால் எழுத வீடியோவில் பார்ப்போம் எவ்வளோ ரேட் வருதுன்னு சர்டிஃபிகேட்டுக்கு. அதில் 3 வகையான சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. பிடிஎஃப், அப்புறம் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அது என்ன நம்ம வீடியோ எண்ணில் பார்ப்போம். ஸோ இந்த கோர்ஸ் விட்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதை விட்டு என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ. ரைட், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் விட்டு மெயின் ஏரியாஸ், இந்த கவர் பண்ணுற ஏரியாஸ் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபோட்டோகிராஃபியை கவர் பண்ணுவாங்க. இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ், இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் யார் யார் லாஸ்ட் 100 இயர்ஸ் யார் யார் இருந்திருக்காங்க, அதெல்லாம் நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். அதெல்லாம் இதில் வந்து என்ன சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ், நிறைய ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ் இருக்குது இந்த கோர்ஸஸ். இந்த நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி, பீப்புள் ஃபோட்டோகிராஃபி, ஃபுட் ஃபோட்டோகிராஃபி, இவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கை, தென் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி, ஆர்கிடெக்சர், அப்புறம் பில்டிங் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் மேக்ரோஸ்காபிக் அப்படின்னா சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், அந்த சின்ன சின்ன நம்ம நார்மலாக கண்ணுக்கு சின்ன தெரியுதெல்லாம் பெருசாக நம்ம ஜூம் பண்ணியிருக்கிறோம் ஃபோட்டோஸ். அப்புறம் சொல்லிகிட்டே போகலாம், அதுக்கு முடிவில்லை. ஸோ நிறைய பேர் வந்து இதில் ஒரு நீச்சில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி அதை வச்சு அவங்க வந்து ஒரு நீஷ் மார்க்கெட் அவங்களுக்கு உருவாக்கி நிறைய சம்பாதிக்கிற கதை நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த நிறைய ஸ்டைல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்டைலை சூஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டைலையும் கம்பேர் பண்ணி நீ செய்யலாம், அது உங்கள் விருப்பம். அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த கேமரா ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அது ஸ்மார்ட் ஃபோனாக கேமராவாக இருக்கலாம், ஒரு டிஜிட்டல் கேமரா இருக்கலாம். அதோட எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்ற அந்த கேமராவோட எலிமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நார்மலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பெக்கில் கூட பார்த்துருப்பீங்க. டிஎஸ்எல்ஆர், ஐஎஸ்ஓ, ஆப்பர்ச்சர், ஷட்டர், அந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ட்டு என்ன, அது டெஃபினிஷன்ஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி சரியான என்னென்ன மாதிரி செட்டிங்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கணும் உங்கள் நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் அந்த அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த கோர்ஸில் வந்து என்ன சொல்லிக் கொடுப்பாங்க. இட்ஸ் ஆல் வீடியோ பேஸ்ட். ரொம்ப முக்கியம். இந்த கோர்ஸ் வந்து வாசிக்கிறதுக்கு இருக்குது, பட் மோஸ்ட்லி எல்லாம் வீடியோ பேஸ்ட் லெக்சர்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு புரியாட்டி திருப்பி அதே வீடியோ வந்து ரிப்ளை பண்ணி பார்த்து நீங்கள் வந்து தெரியாத விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம். அதுதான் அந்த கோர்ஸ் பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஓகே, இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ நீங்கள் அட்வான்டேஜை பார்க்க முன்னாடி ஜஸ்ட் அந்த கோர்ஸ் விட்டு என்னென்ன சொல்லிக் கொடுப்பாங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேமரா பற்றி படித்ததுக்கப்புறம் செட்டிங்ஸ், லைட்டிங்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி அந்த ஃபோட்டோ வந்து குவாலிட்டி, ஏதாவது ஃபோட்டோ வந்து என்ஹான்ஸ் பண்ண அந்த அடோப் ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி எப்படி இதை என்ஹான்ஸ் பண்ணுற மெத்தடாலஜிஸ், அதோட டெக்னிக்ஸ் அதையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அடோப் ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி கஸ்டம் இல்லை, அடோப் எக்ஸ்பிரஸ்னு வந்திருக்கு. ஸோ அது இன்னொரு வீடியோ நான் செய்கிறேன். ஸோ அது வந்து லீஸாக நீங்கள் ஃபோனில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கூட நீங்கள் ஃபோட்டோ அதில் நான் அப்லோட் பண்ணி நீங்கள் வேரியஸ் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு யூஸ். முந்தி மாதிரி கஷ்டமான விஷயம் இல்லை ஃபோட்டோஷாப். ஸோ அதையும் ஒரு பேசிக் இன்ட்ரோ ஒன்று கொடுப்பாங்க. இப்போ மாடியூல்ஸை நீங்கள் கோர்ஸை நீங்கள் வந்து சைன் அப் என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த கோர்ஸ் மாடியூல்ஸ் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்க்குறதுக்கு. ஸோ இட்ஸ் எல்லாம் ஃப்ரீ. ஸோ யூ ஒன்லி பே அட் தி எண்ட் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு. ஸோ எந்த ரிஸ்க்கும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக படிக்கல. இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனை நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு நீங்கள் வந்து என்ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஆரம்பத்தில் எல்லாம் படிச்சுடுங்க. சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பே பண்ணி எடுக்க உள்ள மட்டும் தான் நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஸோ எல்லாம் ஃபுல்லி சேஃப். எலிசனுங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் இட்ஸ் ஷார்ட் அப்ரிவேஷன் வந்து அட்வான்ஸ் லேர்னிங் இன்ட்ராக்டிவ் சிஸ்டம்ஸ் ஆன்லைன் தான். அது அப்ரிவேஷன். இட்ஸ் யூரோப்பியன் பிளாட்ஃபார்ம். அண்ட் நிறைய ஒரு ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங்க்கு ஒரு ஐடியா நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா 168,000 பீப்புள் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 to 15 hour கோர்ஸ் தான். ஸோ அசஸ்மெண்ட்டும் இருக்குது. அசஸ்மெண்ட்டும் வந்து நீங்கள் வந்து 80% பாஸ் பண்ணணும். நீங்கள் வந்து அதை ஃபெயில் பண்ணாலும் திருப்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாஸ் ஆகிற வரைக்கும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது நோ ஃபெயில் பண்ணி நிப்பாட்டின அவசியம் இல்லை. கீப் லேர்னிங். அண்ட்
பாஸ் பண்ணலாம் அது ரைட். இதெல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் எம்சி கொஷன்ஸ் வரும் அசஸ்மெண்ட்டில். ஸோ மாடியூல்ஸை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மாடியூல்ஸ் எல்லாம். ஸோ இன்ட்ரடக்ஷன், ஒர்க்கிங் வித் கேமரா, ஃபோட்டோஷாப், லைட் ரூம், அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஃபோட்டோ அசஸ்மெண்ட் இங்கே இருக்கும். 3 அசஸ்மெண்ட் இருக்கும். மாடியூல் 4 அசஸ்மெண்ட் இருக்கும். அப்புறம் கெட் கேமரா செட்டிங்ஸை பற்றியும், அப்புறம் டூயிங் மூவ் வித் ஃபோட்டோஷாப், அப்புறம் ஃபோட்டோகிராஃபிக் டெக்னிக்ஸை சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ் டிஃபைனிங் ஃபோட்டோகிராஃப் யூஸிங் ஃபோட்டோ அதை பற்றி கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு அசஸ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் கோர்ஸ் அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து இந்த இப்படி ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னா அதுக்கு பே பண்ணி எடுக்கணும். இப்போ சர்டிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம், இப்போ கொஞ்சம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கன்னா கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வாசிச்சுக்கொள்ளுங்கள். இதை பற்றி என்ன கோர்ஸை பற்றி என்ன அந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் பற்றி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் சொல்லி தர்றாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த அலிசன் சர்டிஃபிகேட்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த ரேட்ஸ் நம்ம பார்க்கலாம். எப்படின்னா ப்ரைசிங் பேஜ்னு ஒன்று இருக்குது. இந்த நம்ம பார்த்தீங்கன்னா 3 டைப்பான சர்டிஃபிகேட்ஸ் தராங்க. அந்த 13 பார்த்துருவோம். டிஜிட்டல் டிப்ளமா, அதெல்லாம் டிஜிட்டல் பிடிஎஃப் டவுன்லோடபிள் சர்டிஃபிகேட், அதுதான் குறைவான ரேட்டு. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் ஒன்று அனுப்புவாங்க உங்களுக்கு வீட்டுக்கே வந்து கொரியர் ஆகும், அது கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கூட. அப்புறம் ஃப்ரேம் வெர்ஷனும் சர்டிஃபிகேட் இது இந்த சர்டிஃபிகேட்டும் ஃப்ரேம் ஆகி வரும், அதை விட ரேட் கூட. ஸோ அந்த ரேட்ஸ் தான் இருக்குது. ரேட்ஸ் என்ன நம்ம பார்ப்போம். ப்ரைசிங் பேஜ் கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க ரேட்ஸ். சர்டிஃபிகேஷன் ரேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நார்மல் சர்டிஃபிகேட், இது டிப்ளமா சர்டிஃபிகேட் வேறு. ஸோ டிப்ளமா அட்வான்ஸ் கோர்ஸ். நார்மல் சர்டிஃபிகேஷன் லெவல் கோர்ஸ்னால் அது ஒரு 2 to 3 hours கோர்ஸுகள், அதுக்கெலாம் $4 ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு, டிஜிட்டல் பிடிஎஃப் சர்டிஃபிகேட்டுக்கு. டிஜிட்டல் டிப்ளமா சர்டிஃபிகேட்னு ஒரு $42 வரும். நான் நினச்சிக்க இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ரெகனைஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம். இப்போ நம்ம சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் பெருசாக எனக்கு இதை பற்றி பெருசாக யாரும் கதை கேட்டேன். பிகாஸ் எல்லாமே யூனிவர்சிட்டி டிகிரி பற்றி காய்ச்சிட்ருப்போம். பட் யூரோப்பியன், யூஎஸ், ஆஸ்திரேலியா அந்த மாதிரி UK நாடுகளில் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் நல்ல வேல்யூ இருக்குது ரைட். இப்போ நீங்கள் மைக்ரேட் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் ஒரு அடிஷனல் புஷ்ஷாக இருக்கலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து இந்த பே பண்ணி அந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட் $40 பே பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸை முடிச்சதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் எலிஜிபிள் ஆவீங்க. அதே சிஸ்டமில் உங்கள் டேஷ்போர்டில் காமிக்கும். நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்கள் டேஷ்போர்ட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு URLம் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு அந்த உங்கள் டேஷ்போர்டில் வரும். இப்போது அதனால் அந்த URL நீங்கள் வந்து உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல், யாராவது உங்கள் சிவியில் எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளலாம். ஸோ யாராவது இந்த சர்டிஃபிகேட் வேலிடானு செக் பண்ண லிங்கை கிளிக் பண்ணால் உங்கள் alison.com அந்த டொமைன்லேருந்தே உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேஷன் நம்பரில் உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று வரும். இது நீங்கள் இந்த கோர்ஸை நீங்கள் வந்து செஞ்சு பாஸ் ஆகிட்டிங்கன்னு ஒரு ப்ரூஃப் அந்த அலிசன்லேருந்தே உங்களுக்கு வந்து அந்த வெரிஃபிகேஷனை கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் அ ப்ரூஃப் தட் யூ ஹவ் ஆக்சுவலி டன் த கோர்ஸ். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றியும் அந்த வேலிடேஷன் உங்களுக்கு இருக்குது. ஃப்ரீ ஆஃப் இந்த சர்டிஃபிகேஷன் பேக்கேஜில் உங்களுக்கு வருது. ஸோ எதுக்கு டிலே பண்ணுறீங்க? அந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் காமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் அங்கே பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேறு மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் செய்யணுன்னா என்னென்னு நீங்கள் கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். அதை நான் டெஃபினெட்லி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ லைக் மை சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ until next time, it's bye-bye from Tamil Digital.